அம்மா உட்கார்ந்துருக்க பொம்பளைகளும் நின்றுட்டு இருக்க பொம்பளைகளும் சுற்றி இருக்க வாலிபர்களும் உட்கார்ந்துருக்க பெரியவர்களும் இந்த கதையை நல்லா கேட்கணும். நம்ம ஏன் இன்னைக்கு இவ்வளோ செலவு பண்ணுறோம், எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணுறோம், கஷ்டப்பட்டு கடை வாங்கி வட்டிக்கு வாங்கி இருக்கவங்க இருக்கும், இல்லாதவங்க கடை வாங்கி இந்த அம்மாவை நம்ம ஏன் கும்பிடுறோம், எதுக்காக நம்ம கும்பிடணும் அப்படின்றதுக்கு ஒரு வரலாறு இருக்குது எல்லாத்துக்குமே. சும்மா ஒன்று இந்த முத்துமாரி வந்து இந்த புலிக்கோரடில் மைதானத்தில் உட்காரல நம்ம அவளை கும்பிடலை. ஏதோ காப்பு கட்டணும், திருவிழா, பால் கூட எடுத்தோம், முளைப்பாரி எடுத்தோம், அக்கின்செடி எடுத்தோம், வீட்டுக்கு போனால் திருவிழா முடிஞ்சு க்ளோஸ் அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு வரலாறு இருக்கு. இந்த அம்மா எப்படி இந்த ஊருக்கு வந்தா, இந்த புலிக்கோரடைக்கு எப்படி வந்து உட்கார்ந்தா, இத்தனை மக்களை எப்போ கண்டு கொண்டா, திருவிழா எப்படி நடக்குது, எல்லாத்துக்குமே ஒரு வழிமுறையும் ஒரு விதிமுறையும் ஒரு வரலாறு இருக்கு. சரியா? அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியணும். அமைதியா இருந்து எல்லா தாய்மார்களும் உட்கார்ந்துருக்க பெரியவர்களும் நின்றுட்டு இருக்க வாலிபர்களும் இதை காது கொடுத்து கேட்கணும். படிப்பமா கதைக்குள்ள போமா. ஏமா ஒன்னாங்கடல் ஒரு கடலா, ரெண்டாங்கடல் நல்ல தண்ணி, நல்ல தண்ணி, மூணாங்கடல் முத்து கடலா, மூணாங்கடல் முத்து கடலா, நம்ம நாலாங்கடல் நல்ல தண்ணியா, நம்ம அஞ்சாங்கடல் பஞ்சக்கடலா, பஞ்சக்கடலா, நம்ம ஆறாங்கடல் அருங்கடலா, நம்ம ஏழாங்கடல் நம்ம எட்டாங்கடல் துட்டு கடலா, எட்டாங்கடல் துட்டு கடலா, ஒன்பதாங்கடல் ஓடுங்கடலா, ஒன்பதாங்கடல் ஓடுங்கடலா, பத்தாங்கடல் பார்க்கடலா, பத்தாங்கடல் பார்க்கடலா, 11வது கடலதிலே கடலிலே, 11வது கடலதிலே, நாகலோக பட்டணமா, நாகலோக பட்டணமா, நாகலோக பட்டணமா, நாகலோக பட்டணமா, நாகலோக பட்டணமா, அப்படியே இங்க இருக்கிறவங்க நம்மளுக்கு எத்தனை கடல் தெரியும்? ஒரு கடல் பீச்சு, பீச்சு, ஒன்று அடையாறு, அடையாறு, ஒன்று வந்து அது என்னமோ பாவலம், ஈஸியா, பாலவாக்கம், பட்டணம்பாக்கம், இங்கெல்லாம் லவ் தான் நடக்கும். ஊராம்பட்டியை கூட்டு போய் லவ் தான் நடக்கும். தப்பா பேசாத, அதான் உண்மையான லவ்வும் போவாங்க. கடல், அதான் உண்மையான கடல். அப்படியா? சென்னை பீச்சு, அடையாறு, அப்படி அப்புறம் என்ன சொன்னேன், கோவலம், அப்புறம் நீலாங்கரை, பாலவாக்கம், பட்டினம்பாக்கம், ஈஸியாரு, சேப்பாச்சு, அப்படி அப்புறம் மகாநகரத்தை விட்டு அங்கதான் ரொம்ப அதிகம். அப்படியா? ஆமா, ரொம்ப பழக்கமற்ற பிள்ளையா இருப்ப கொடுக்கும். சரி, நான் கிடையாது. அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்? இல்ல, நம்ம சனமலா அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆதி கைலாயத்துல ஒன்னாங்கடல் ஓர்கடல், ரெண்டாங்கடல் நல்ல தண்ணி, சரி, மூணாங்கடல் முத்துக்கடல், நாலாங்கடல் நல்ல தண்ணி, ஆமா, அஞ்சாங்கடல் பஞ்சக்கடல், சரி, ஆறாங்கடல் ஆழக்கடல், ஏழாங்கடல் ஏழக்கடல், எட்டாங்கடலோ முத்துக்கடல், சரி, ஒன்பதாங்கடல் ஓடுங்கடல், சரி, பத்தாங்கடலோ பார்க்கடல். அந்த 11வது கடலிலே போய் புரியுதா? நாகலோக பட்டணம் என்ற ஒரு ஊர். முத்துமாரியம்மா கோயில பாருங்க எத்தனை லைட், கரெக்டா படிக்கணும். எத்தனை லைட் வெளிச்சம் பார்த்தையா? ஆனா அந்த நாகலோக பட்டணத்துல ஒளி இல்லாத நாடு, சரி, இருட்டு நிறைஞ்ச தேசம். ஒளினா என்னன்னு தெரியாது, குருட்டு உலகம். ஆமா, குருட்டு உலகம் இல்ல, இருட்டு உலகம். பௌர்ணமிக்கு 3 நாளைக்கு முன்னாடி மின்னட்டா போச்சுல இந்த ஊருக்கு விளக்கு, அந்த 3 நாளைக்கு மட்டும். அப்படியா? அப்படி தாண்டி தங்கம்.
புரியுதா? நாங்க மகளிர் அப்பப்ப போயிட்டு வரோங்க. மகாபலிபுரத்துல இருந்து வெளிய புலிகோட வந்து டக்குன்னு இப்ப வந்துட்டோம். இது ஒட்டு கூட இப்ப 8 நாள் நாங்க ஒழுங்கா இருப்போம். திங்கக்கிழமை எங்க வழியை நாங்க பார்ப்போம். சரி புரியுதா? அந்த மாதிரி இருட்டு சரி உலகத்துல யார் யாரெல்லாம் ஆண்டு வரா தெரியுமா? வாழ்ந்து வரா அம்மா நாகராஜா நாகக்கண்ணி நாகராஜா நாகக்கண்ணி ஆண்டு வரும் வேலையிலே ஆண்டு வரும் வேலையிலே யாரும் அவதியும் ஆட்சி செய்யும் வேலையிலே அப்படி அரணாரும் அரவதின்ற என்ற பெயரால் சூடப்பட்டு சரி நாகராஜாவும் நாக கண்ணீரும் ஆட்சி புரிந்து வராங்க. இந்த நாகராஜாவும் நாக கண்ணீரும் யார் தெரியுமா? யாரு? மானிட மக்கள் கிடையாது. புரியுதா? சரி உன்ன மாதிரி என்ன மாதிரி மானிட மக்கள் கிடையாது. சரி நாகராஜா நாக கண்ணின்றது ஒரு ஆண் நாகமும் பெண் நாகமும். அந்த ஊர நாகலோகத்தில இருக்கிற எல்லாமே நாகம், எல்லாமே பாம்பு, எல்லாமே பாம்பு. இங்கே நிறைய பாம்பு இருக்கு. அப்படியா? காத்து ஒரு ஊருன்னு இருந்தா சரி. ஒரு ராஜா ஒரு ராணி இருப்பாங்க. அதாவது நம்ம நாட்டுக்கு முதலமைச்சர், மந்திரி, எம்எல்ஏ, வார்டு மெம்பர், கவுன்சிலர் சரி எல்லாமே இருந்தும் கூட இருந்தும் ஊருக்கு ஒரு நாட்டாம கணக்கு பிள்ளை தர்மகத்தா இருக்காங்கல்ல, இத்தனை தலைமுறை இந்த ஊர் அடங்க மாட்டேங்க. அப்படியே அந்த மாதிரி அந்த நாகலோக பட்டணத்துக்கு சரி யார் யாரெல்லாம் தலைமையா இருந்துவாரா? நாகராஜாவும் நாக கன்னியருமாக சரி அங்க தவம் இருந்து வராங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணுமே இல்லை. ₹1 இல்ல. ஒரு ரூபாய் இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, மாளிகை இருக்கு, மாடப்புறம் இருக்கு, குளம் இருக்கு, ஏரி இருக்கு, ஆறுகளும் தானே இருக்கு. அம்மா காசு இல்ல. அம்மா காசெல்லாம் இருக்கு. சரி அவங்களுக்கு என்ன குறை தெரியுமா? குழந்தை ஒண்ணு இல்ல. சரி அவங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை ஆண்டு ஆகுது? எத்தனை ஆண்டு ஆகுது? 12 ஆண்டு ஆகுது. சரி 12 ஆண்டாக அவங்களுக்கு குழந்தை இல்லை. அந்த நாகராசாவும் நாக கண்ணீரும் சரி என்னென்ன வந்து ஆட்சி புரிந்து வராங்க தெரியுமா? என்னம்மா புரிஞ்சு? வாழைகளும் சோலைகளும் வாழைகளும் சோலைகளும் எவள கொலைக்கும் நாரதும் பொன்னிருந்தோம் பொருள் இருந்தோம் நாடாள பிள்ளை இல்லை, காசு இருந்து பணம் இருந்தோம் இந்த ஊரால பிள்ளை இல்லை, பொன்னிருந்தோம் பொருள் இருந்தோம் பூமியால பிள்ளை இல்லை, நாகக்கண்ணி நாகக்கண்ணி என்னையா? நம்மளுக்கு பொண்ணு இருந்தும் பொருள் இருந்தும் சரி இந்த பூமியால பிள்ளையிலேயே நாகக்கண்ணி இல்லையே மண்ணா. நம்மளுக்கு நாடு இருந்தும் நகரம் இருந்தும் இருந்தோம் இந்த நாடால பிள்ளை இல்ல, காசு இருந்தும் பணம் இருந்தும் நம்மளுக்கு கர்மம் செய்ய பிள்ளை இல்லையே நாகக்கண்ணி. கர்மம் செய்ய பிள்ளை இல்ல. எனக்கு நாகக்கண்ணி நம்ம காலளவு தண்ணிங்கள காசை பதிச்சு வச்சோம். சரி இன்னைக்கு காசு எடுக்க பிள்ளை உண்டு, நம்மளுக்கு கர்மம் செய்ய பிள்ளை இல்ல. நான் முட்டளவு தண்ணி இல்ல நாகக்கண்ணி. ஆமாம்மா நான் முத்த பதிச்சு வச்சேன். சரி இன்னைக்கு முத்தெடுக்க பிள்ளை உண்டு, உங்களுக்கு முடியறக்க பிள்ளை இல்ல நாகக்கண்ணி அப்படின்னு சொல்லி அழுது வராங்க. ஏமா பிள்ளை இல்லாத தாய்மாரெல்லாம் இந்த பாட்டு முடிகிற வரைக்கும் இந்த அம்மால மனசார பிரார்த்தனை பண்ணுங்க, முட்டி போடுங்க. அந்த நாகக்கண்ணி சரி அந்த முத்து மாதிரி கண்டிப்பா நம்மளுக்கு கொடுப்பா கேட்டையா? சரி அந்த மாதிரி அழுது புறம்பக்கூடிய வேலையில அவங்க என்னென்ன சொல்லி அழுது வராங்க தெரியுமா? என்ன சொல்லி அழுது வராங்க? நாகராஜா கேட்காரு, நாகக்கண்ணி நீ அழுவ வேண்டாம், புலம்ப வேண்டாம், ஆளக்கண்ட போட வேண்டாம். சரி
நம்மளுக்கு 12 வருஷம் தானே ஆச்சு. ஆச்சு. கை செத்து போச்சா, கால் செத்து போச்சா? எனக்கு வாங்கி அடிக்க திறமை இருக்கு. அப்படி. ஆமா. சரி, இப்பெல்லாம் நான் என்ன சொன்ன கேட்டையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலத்துல நாகராஜா சொல்றாரு, ஏன் நாகக்கண்ணி, நீ அழுவ வேண்டாம், புலம்ப வேண்டாம், நீ பத்திரமா வீட்டுல இருமா. 12 வருஷம் தானே ஆயிருக்கு. 7 இனி 2 12 வருட காலமாக 44 வயசு ஆயிப்போது. நான் புறம்போக்கு. இனிமேல என்னடா அவனுக்கு நான் புள்ளைய நாய சொல்லுடா. நாகக்கண்ணி, எனக்கு 44 வயசானாலும் சரி, 50 வயசானாலும் சரி, ஒண்ணு வேலைக்கு ஆகலையே. நான் என்ன செய்யட்டும்? நான் எத்தனை நாளைக்கு படுத்து தூங்கட்டும்? எனக்கு ஒரு நாள் பொழுதுதான் விடியுது. உங்ககிட்ட ஒரு கர்மமும் இல்லடா. போடா. அப்படியெல்லாம் சொல்லலாமா நாகக்கண்ணி? சரிம்மா. இப்ப உள்ள பொம்பளை அப்படி சொல்லுவாளுங்க. அந்த நாகக்கண்ணி என்ன சொல்லி வழி அனுப்புறா? ஏன் மன்னா, நீங்க 12 வருஷம் ஆனாலும் சரி, 12 கூட்டல் போட்டு 24 வருடங்கள் ஆனாலும் சரி, பாசி படரும் மலை, பங்குனி தேர் ஓடும் மலை, ஊசி உருண்ட மலை, சரி, உத்திராட்சம் காய்க்கும் மலை, சிவலிங்க வெள்ளியங்கிரி பாறையில போய் சரி நீங்க 12 வருடம் தவம் இருந்தீங்கன்னா நம்ம தவத்தை கண்டு அந்த ஈசன் எம்பெருமான் நம்மளுக்கு வந்து ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு மன்னா, கண்டிப்பா அப்படின்னு சொல்லி நம்ம வழி அனுப்புறா. சரி, ஆனா நாகராசா போய் எப்படி தவம் இருக்காரு தெரியுமா? எப்படி இருக்காரு? எம்மாறு அடி பள்ளந்தோண்டி, 6 அடி பள்ளந்தோண்டி, 6 அடி பள்ளந்தோண்டி, 6 அடி பள்ளந்தோண்டி, மஞ்ச தண்ணி தான் தெளித்து, தண்ணி தான் தெளித்து, கோலமது போட்டிடவே, கோலமது போட்டிடவே, பச்சரிசி தான் பரத்தி, தலவாழ இளவிருச்சி, தலவாழ இளவிருச்சி, அங்க பச்சரிசி தான் விரிச்சு, கலசம் ஒண்ணு தான் நிறுத்தி, கலசம் ஒண்ணு தான் நிறுத்தி, எலுமிச்சங்கா மேல வைத்து, எலுமிச்சங்கா மேல வைத்து, ஊசியது மத்தியிலே, ஊசியது மத்தியிலே, உத்தமனோ தவம் இருக்கே, ஊசி நல்ல தவம் இருக்கா, ஊசி நல்ல தவம் இருக்கா, நாகராஜன் தான் ஊசி மேல தவம் இருக்கா. ரகரா என்றல்லமோ, ரகரா என்றல்லவோ, சிவ சிவா என்றல்லவோ, சிவ சிவா என்றல்லவோ, ஓம் சக்தி என்றல்லவோ, ஓம் சக்தி என்றல்லவோ, தவம் இருக்கார் நாகராஜே. அரகரா என்று சொல்லி, அரகரா என்று சொல்லி நாகராஜ தவம் இருக்கார். நல்ல அப்படியே 6 அடி பள்ளந்தோண்டி, சரி, மஞ்ச தண்ணி தான் தெளிந்து, கோலமது தானம் இட்டு, பச்சரிசி வாழை இலைய போட்டு பச்சரிசி தான் பரத்தி, கலசம் ஒண்ணு மேல வைத்து, இனிமிச்சங்கனி மேல வைத்து, சரி, ஊசி முனை மேல வைத்து, உத்தமனா தவம் இருக்கார் நாகராஜ. சரி, 12 வருடம் ஆகி புரியுதா, கரையா முத்தி கட்டிருச்சு. சரி, புரியுதா, பாம்பு புத்து கட்டி பல்லெல்லாம் பாசி படைஞ்சு, கருணாகம் புத்து கட்டி கருத்த சடையாயிருச்சு. சரி, 42 வருடமாக ஆட்சி செய்கின்ற அரக்கா அங்க இருந்து நம்மளை பார்க்கான். எங்க இருந்து? ஆதி நரகலோகப்பட்டினம். எங்க நரகலோகப்பட்டினம்? நரகலோகப்பட்டினத்துல இருந்து நகராசுரன் நம்மளை பாக்குறான். நம்மள? ஆமா. சரி, அப்படி எப்படி பார்க்க தெரியுமா? நாகராச தவத்தை எப்படி கலைக்கிறதுன்னு பார்க்கான். சரி, ஆனா ஆதி கைலாசத்தில அந்த பார்வதி பகவான படியாக்க வரும் பொழுது என்னம்மா அது எப்படி வாராக தெரியுமா? ஐயா பொண்ணு வண்டி தான் போட்டி, பொண்ணு வண்டி தான் போட்டி, பூவால சாட்ட செய்து, பூவால
என் தங்கத்தால தேர் போட்டி என் வைரத்தால சாட்ட செய்து என் காமதேனு பசுபதுமா என் காமதேனு பசுபதுமா என் வாராரே பரமசிவன் வாராலே பார்வதியும் பொன்னாலே தேர் செய்து பூவாலே சாட்ட கட்டி தங்கத்தால் தேர் செய்து வைரத்தால் சாட்ட கட்டி பரமசிவனும் பார்வதியும் படியிலக்க வராங்க யாரோட தவத்தை காங்குறாங்க 12 வருடமா தவம் செய்யற நாகராஜன் தவத்தை பாக்குறாங்க அப்பா பார்வதி கேக்கா என்ன ஏ மன்னவ என்னையா எனக்கு வாச்ச சீமானே ஏ மனவாளா அவன் பாவம் அந்த நாகராஜன் அந்த பாம்பால் பிறந்த மனிதன் சரி புரியுதா ஆமா அவன் தவம் இருக்கானே 12 வருஷமா அவனை கண்ணெடுத்து நீங்க பார்க்க கூடாதா நீங்க பார்த்திருந்தா அவனுக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அதனாலதான் இன்னைக்கு பெண் மனசு பின் மனசும்பாங்க பொம்பளைக்கு தான் இறக்கம் இருக்கும் நல்ல குடும்பம் இருக்கும் கேட்டையா உங்களை குசும்பு எங்களுக்கா உங்களுக்கா அப்படியா உங்களுக்கு இறக்கம் இருக்கும் கொடுக்கிற பழக்கமும் அதிகமா இருக்கும் உங்களுக்கு அப்படியா ஆமா அந்த இறக்க குணத்தை கண்டு சரி என் பரமசிவன் என்ன சொல்றாரு ஏ பார்வதி இதுக்குதான் உன்னை கைலாசம் கூட்டு வர மாட்டேன் நான் உன் கூட வரவே மாட்டேன்னு சொல்லல நீ நல்லவனே கிடையாது முதல்ல நீயே ஒரு கேடு பொண்டாட்டிய தலைமை கீரை வச்சு தலைமையில ஒரு அப்பாட்டி வச்சு தலைமையில நான் வரணும் ஏ பார்வதி சொல்லு தலைமையில நான் கங்காதேவியை சுமந்தாலும் சரி என்னோட கைக்கு பக்கத்துல என் ஆலயம் எல்லாம் யார் இருக்கா நீ தானடி இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு பொண்டாட்டி பெண் மனசு சொல்லி இல்ல அந்த பொம்பளை வந்து நைஸ் பண்ணிட்டா யார பண்ணிட்டா சிவபெருமான பண்ணிட்டா சிவபெருமான என்ன சொல்றாரு என்ன பார்வதி உன் பேச்சுக்கு நான் கட்டுப்பட்டு அந்த நாகராசனுக்கு ஒரு வர ஒண்ணு கொடுக்கிறேன் கேட்டையா அப்படின்னு சொல்லி அந்த ஆதி கைலாச விட்டு சிவபெருமானம் பார்வதியும் அந்த நாகராசனை பார்க்கும் பொழுது அந்த நாகராஜா எழுந்துடா சரி 12 வருடமாக எந்த ஒரு குரலும் கேட்காம இருந்த அந்த நாகராசன் சரி பகவானும் பார்வதி வந்து கூப்பிட்ட குரலை கேட்ட உடனே எழுந்து ஐயா சாமி பகவானே நான் 12 வருட காலமாக நான் தவம் இருந்து வரேன்னு சொல்லி அவன் பாத பணிகிறான் பாத பூஜை செய்யறானா அப்படி ஏ நாகராஜா என்னையா உனக்கு என்ன பிள்ளை வேணும் கேளு சாமி எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுங்க ஆண் குழந்தை கொடுத்தீங்கன்னா உனக்கு அழிவு வந்து சேரும் அப்ப என்னதான் அப்படின்னு சொல்லி நான் உனக்கு பெண் குழந்தைய தாரேன் 1 இல்ல 2 இல்ல நான் 8 பெண் குழந்தை தாரேன் ஐயோ அந்த 8 பெண் குழந்தையும் இந்த நாட்டை ஆளும் இந்த ஊரை ஆளும் இந்த பிரபஞ்சத்தை ஆளும் இந்த பூமி ஆளும் சொல்லி அவங்க முத்தள்ளி கையில கொடுத்து அவர் முனிக்குளவ போட்டு அவங்க கொடுத்துட்டாங்க ஒரு நிமிஷம் சாமி 8 புள்ள பொட்ட புள்ளையா கொடுத்துட்டீங்களே ஒத்த பிள்ளை எனக்கு ஆம்பளை பிள்ளை கொடுக்க கூடாதா ஏ நாகராசா இந்த நாட்டை நான் உங்ககிட்ட கேட்கும் போது நீ என்ன கேட்ட ஒரே ஒரு வரம் தான் வேணும்னு கேட்டேன் என்ன கேட்டேன் அந்த ஒரு வரத்துக்கு நான் 8 பிள்ளைய கொடுத்துட்டேன் அடுத்த வர உனக்கு நானும் கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு சரி கேட்டையா அந்த 8 நல்ல பெண் குழந்தை வரத்தையும் வாண்டிக்கிட்டு நாகராஜா நாகரோக பட்டினத்துக்கு போய் சேர்ந்துட்டாரு சரி வான இடி முழங்குது வையகமே பசியாருது கேட்டையா வான இடி முழங்குது வையகமே பசியாருது நாகலோக பட்டினத்துல ஊரே பசியம் வந்து கோலாகல திருவிழாவா இருக்குது சோறு அப்படி கூழ் இன்னைக்கு 10 வரைக்கும் எல்லாரும் மேதி போய்தான் கிடக்கு அப்படியே இவங்க விதறங்க எல்லாம் விதறம் கிடையாது ஒரு நுதரமும் கிடையாது அப்படியே ஆடி தள்ளிட்டு இருக்காங்க எல்லாருமே ஏன்னா டெய்லி சோத்த போட்டு தள்ளுறாங்க புலிக்கடை ஊர்ல அப்படியே ஆமா
இந்த மாதிரி இருக்கும் பொழுது சரி அந்த நாகராசர நாகக்கண்ணியரும் ஆமாம்மா சந்தோஷமாயி சரி அப்படி என்னென்ன அரைச்சு மசாலா கொடுக்காரு சிவபெருமான். என்னென்ன கொடுக்காரு? அம்மா வேப்பங்கோல தான் எடுத்து வேப்பங்கோல தான் எடுத்து அம்மியில அரைக்கலை நீலே அரைக்காலே புளிய மரம் தான் சென்று புளிய மரம் தான் சென்று புளிய பழம் கொண்டு வந்து புளிய மரம் கொண்டு வந்து கீழா நெல்லி தான் சென்று சிவானதி தான் எடுத்து அந்த கீழா நெல்லி அள்ளி வந்து சிவானதி தனி வந்து மலநாடு தான் சென்று மலநாடே தான் சென்று மலவேம்பு அள்ளி வந்து மலவேம்பு அள்ளி வந்து சாமம் போல சதுராடி ராம போல சதுராடி அம்மி அதில் அரைக்கானே அப்படி சரி அம்மியில அரைச்சு அம்மாளுக்கு ஒரு உருண்டையை கொடுக்கறாங்க. யாருக்கு? நாக கன்னியருக்கு கொடுக்கறாங்க. சரி அந்த நாக கன்னிக்கு கொடுக்கும் பொழுது அவன் 42 நாள் அதில மாசமானால் ஆமா நாக கன்னி மாசம் ஆயிட்டா. ஆயிட்டா அவ எப்படி வழியில துடிக்க அந்த 10 ஒரு மாசமும் எப்படி எப்படி துடிக்க தெரியுமா? எப்படிமா துடிக்க? அம்மா 1 2 மாத்தையிலே 1 2 மாதத்திலே உட்கார முடியலம்பா உட்கார முடியலமா 2 3 மாத்தையிலே 3 மாதையிலே நடக்க கூட முடியலம்பா நடக்க கூட முடியலமா 3 4 மாத்தையிலே 3 4 மாதத்திலே என் முகமெல்லாம் வெளுத்திருக்கும் முகமெல்லாம் வெளுத்திருக்கும். என் 5வது மாத்தையிலே 5வது மாதையிலே எனக்கு அடிவகிறு வலிக்குதும்மா இவரு வலிக்குதும்பா. 6 7 மாத்தையிலே 6 7 மாதையிலே அடி எடுக்க முடியலம்பா அடி எடுக்க முடியலம்பா. 8 நல்ல மாத்தையிலே 8 நல்ல மாதையிலே எனக்கு எந்திரிக்க முடியலம்மா இருக்க முடியலம்பா. 9வது மாத்தையிலே 9வது மாதையிலே உட்கார முடியலம்மா உட்கார முடியலம்பா. 10வது மாத்தையிலே மாதத்திலே எனக்கு பணிக்கடமோ தானடையும் 10வது மாதையிலே எனக்கு பனிக்கூடமும் தன்னுடையும் 10வது மாத்தையிலே 10வது மாதையிலே எனக்கு பணிக்கொடமோ உடையிடம்மா பனிக்கூடமும் உடையுதம்மா. பணிக்கொடமோ உடையுதம்மா பனிக்கூடமும் உடையுதம்மா. சாமாதி சாமத்திலே சமாதி சாமத்திலே சம்மதிச்ச நேரத்திலே சமாதிச்ச நேரத்திலே இளவதுங்க நேரத்திலே ஒதுங்கா நேரத்திலே எனக்கு வயிறு வலி தான் வரலே வழிதன் வருது வழிதன் வருது எம்மனாக கண்ணி அடிவாரா. அப்படியே. இப்ப இந்த அம்மா ஏன் வந்தா தெரியுமா? அவ உண்மையா இருக்க. உண்மையான நாகாத்தம்மா. சரி ஏன்னா யார் பிள்ளைய சுமக்கா? ஆஹா. வாங்க நடுவில் ஒரு ஆள் வாங்கம்மா. அம்மா, எப்பா, இந்த பக்கம் கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காருங்கம்மா. நிறைய இழுத்துட்டு போக கூடாது. உங்க மேல விழுந்துரும். இழுத்துட்டு இப்படி இப்படி கூட்டுவாமா? எப்பா கனி இப்படி கூட்டுவேன். ஏமா
இந்த நாகாத்தம்மா சத்தி உள்ளவ கரெக்டான நேரத்துக்கு வந்தா. வந்தா எப்படி வந்தா? அவதான் சத்தி. அவளுக்கு பனிக்கூட உடையும் போது வந்து சேர்ந்தா நாகக்கண்ணி. சரி ஏன் வந்தா? உண்மையா அவதான் மாசமா இருக்கா. கண்டிப்பா அப்ப வர மாட்டாள. கண்டிப்பா வருவா. ஏன் அழகான நாகக்கண்ணி, அழகான நாகக்கண்ணி, எட்டு நல்ல முட்டையிலும், எட்டு நல்ல முட்டையிலும் அடிவயிறில் சுமக்காலே, அடிவயிறு சுமக்காலே போடுங்கம்மா ஒரு குலவை, போருங்கம்மா ஒரு குடவே, கோழி முட்டை கண்ணழகி, கோழி முட்டை கண்ணழகி, இவ கோவப்பல உதட்டழகி, உதட்டழகி. ஏம்மா தாயே, நீ வந்தது சந்தோஷம். எழுந்திருச்சு விளையாடு. எனக்கு தெரியும் நீ எந்திரிக்க மாட்டேன்னு. நீ எழுந்திருச்சு விளையாடுமா. இப்போதைக்கு வந்து இந்த கதை படிக்கும் பொழுது அம்மா மாசமா இருக்கா. அதான் உனக்கு அழகு. புரியுதா? ஆமா. இந்த நாகக்கன்னியர் வந்து சரி 8 பிள்ளையும் வயிற்றுல சுமந்து ஆமா அவ அழுவுறா, புலம்புறா, ஆளவட்டம் போடுறா. போட்டு வந்துட்டாளே, போட்டு வந்துட்டா. வந்துட்டாளே. என் தாயான நாகக்கண்ணி நாகாத்தம்மாளுக்கு போடுங்கம்மா மணிக்கோலவை. போடுங்கம்மா குடவை. விபூதி விபூதி விபூதி. அம்மா என் தாய் நாகக்கண்ணி. இல்லம்மா அப்படியே இல்லம்மா, உட்காருமா உட்காருங்க. ஏற மாட்டாள். அப்படி சரி அழகா என் நாகக்கண்ணி வந்து எப்படி வந்தா பாரு அழகா. அவ 8 முட்டையும் பொறிச்சு சரி அவ எப்படி பிறக்கா தெரியுமா? எப்படி பிறக்கா? ஏமா கொஞ்சம் இந்த வட்டத்துல தள்ளி உட்காந்துக்கோங்க. சாமி ஆடுறவங்களுக்கு வழி விடுங்க. தள்ளி போங்க. அது மேல விழுந்துட்டாங்க. கம்மலை காணும் அதை காணும் சொல்லக்கூடாது. தள்ளுங்க. ஏமா யார் யாரு பிறக்க போறா தெரியுமா? யார் யார் பிறக்க அந்த போறா? நாகக்கண்ணி வந்து சரி ஏமா கனி ஒண்ணு இல்ல. மடிய கொஞ்சம் விரி. இல்ல இங்கதான் விரிக்க போறா. மடிய விரிச்சு மடிப்பிச்சை எடுத்துட்டு வா அழகா. அவன் வேண்டாம், வேற யாரும் இருக்கு சொல்லு. சரி இதான் கிட்ட சொல்லு. முந்தாடி கனிமா போய் எடுத்துட்டு வா. 10 பிள்ளை பக்கம் வேண்டிக்கோ சீக்கிரமா. ஒரு காலம் தக்க வைக்கிற சூரிய மேற்கு வச்சு ஒரு பிள்ளையும் பெற்றிருக்க முடியாது. சாப்டரே க்ளோஸ். வாங்கடா. ஏமா மடிப்பிச்ச கேட்டு வாங்க நாகம்மா. தங்களால் ஈட்ட காசுகளை போடும்படி கேட்டுக்கொள்கிறோம். காணிக்கை அம்மாளுக்கு மடிப்பிச்சை போடுங்க. நாகக்கண்ணி அம்மாளுக்கு கேட்டு வார. நிர்வாகி வீட்டுல பெரிய நோட்டா இருந்தா வாங்க, சின்ன நோட்டா ஓடியாந்துருப்படி. சரி கொடுக்கறத வாங்கு. நிர்வாகின்னு சொன்ன உடனே பணத்தை கேட்க போறாங்கன்னு பைக்கில சாஞ்சிட்டாரு. தொந்தி கணேசன் விநாயகர் பெருமாள். போய் புடி, இழுத்து புடி. அடுத்த மாசம் தானே அவருக்கு பிறந்த நாள். சரி எப்படி தெரியுமா? அவ படி எடுத்து வாரா. எப்படி அழகா எடுத்து வரா. அம்மா காடு நல்ல மலையதிலே, காடு நல்ல மலையிலே, கைலாச மலையதிலே, கைலாச மலையிலே, படி எடுக்க நாகக்கண்ணி, படி எடுக்க நாகக்கண்ணி, பத்தினிய உத்தமி, பத்தினிய உத்தமியே, ஊராலும் சோதரியே, ஊராரும் சோதரியே, இவ வேப்பம் போல கையிலெடுப்பா, கையிலெடுப்ப, வெள்ளி நல்ல பிரம்பெடுப்பா, வெள்ளி நல்ல பிரம்பெடுப்ப, வெள்ளி நல்ல பிரம்பெடுப்பா, வெள்ளி நல்ல பிரம்பெடுப்ப, மடிப்பிச்ச கேக்காலே, மடிப்பிச்ச கேக்காலே, மங்கையான நாகக்கண்ணி, மங்கையான நாகக்கண்ணி. அப்படி கொஞ்சம் சீக்கிரமா, ஜல்தி ஜல்தி. ஏமா எல்லாரும் போடுங்கம்மா. குழவை போடுங்கம்மா, குழவை போடுங்க. அம்மா நாகாத்தம்மா ஒடி எடுத்து வாரா. குழவை போடுங்க. சரி
இப்ப யார் யார் பிறக்க பாடவர் எத்தனை பேர் மட்டும் ஆடுற மட்டும் பாரு. காலையில தலைக்கு பூ என்ன செஞ்சேன் இன்னைக்கு நிர்வாகி வாங்கி கொடுத்துட்டாங்க. நாளைக்கு என்ன செய்யணும்னு நினைச்சேன். நான் படியெடுத்த காசு இருக்கல காலைல போய் வாங்கிடுவேன் கனகாமரம். அது அங்க நாகமரம் போகணும். சரி இன்னைக்கு 4 முளை கனகாமரமும் 8 முளை மல்லிகைப்பூவும் வாங்கி கொடுத்தாங்க. 10 முழம் பூவைக்கெல்லாம் வாங்கி தருவாங்க. இந்த காணிக்கை கொண்டு போய் நாகம போடு. அப்படியே அப்பதான் உனக்கு முகச்சியம். நான் முன்ன போறேன் பின்னாடி நீ எடுத்துட்டு போய் அப்ப பின்னாடி போய் காட்டுக்கு பக்கம் போ. காட்டு பக்கம் போனேன். அப்படி வடக்கத்தியமா பாம்பா கொத்திருவா இன்னைக்கு. கொத்தனா ஏன் அப்படி இருக்கு இந்த காடு? உட்கார்றதுக்கு யார் சேர் போட்டா உனக்கு? அவன் ஆடு கொடுத்துச்சு. எந்த ஆளு? ஆளுதான். அப்படியா? ஆமா. எத்தனை இடுப்பெல்லாம் வலிக்கல. பிறகு ஜெயத்திமா பொறுமையா வாங்கட்டும். ஏமா எல்லாத்தையும் போ. அந்த போலீஸ்கார ஐயா கூட போ. ஆட்டோக்குள்ள இருக்காரு ஐயா, அவத்தையும் போய் வாங்கிக்கலாம். ஓடு. உன் கண்ணுல பாம்பு கொட்டை எங்க இருந்தாலும் ஆளுகளை விட மாட்டீங்க. கரெக்டா பார்த்து வச்சிருக்கிய. அதை எப்படி விட முடியும்? இல்லையாடியே மிட்டாய மாட்ட வெயிட்டா காலு பச்சை கலர் நோட்டு இருந்தா வாங்கு. அப்படி நாயக்கண்ணி தவம் இருந்து சரி அவ 8 முட்டையும் பொறிச்சுட்ட. சரி என்னடி லதாக்கா கடையில காலை இட்லி கூட தேராது போலக்க. அதேதான். அவளுக்கு ஏற்கனவே பாக்கி இருக்கு கொடுக்கணும். 170 ரூபா பாக்கி. கேட்டையா? அதுக்குனால தேர்ச்சா இல்லையா? தேரலையா? அப்ப காலையில பட்னியா கிடங்க. ராஜவீட்ல பழைய சோறுக்கு பிரிட்ஜில் வச்சிருக்கா. ஏங்க நிரால சூடு பண்ணி தருவா சாப்பிடு. நாங்களே கௌரவமா சாப்பிடறதுக்கு. அப்படியா? ஆமா. சத்துணவுக்கு போய் காலையில பொண்ணு வீடு இருக்கு ராஜ வீடு. அதான் சொல்றேன் பழைய பிரிஞ்ச வச்சிருக்கா. காலைல சூடு பண்ணா சாப்பிடு. இப்ப சொன்னா குக்கர்ல உசுல 5 தாயான நாகக்கண்ணி அம்மா. சரி அவ மாசமா இருந்து அவ அந்தியில தலைவிரிச்சு அரணாரை போல் உருவம் செய்து அவ ஆத்து மணலை அரணார் போல் உருவம் செய்து சேத்து மணலைய சிவனாரை போல் உருவம் செய்து. ஆமா. என் தாயான நாகக்கண்ணி 8 மக்களை பெக்கா. சரி ஏமா தள்ளி உட்காந்துக்கோங்க. மேல பட்ட எங்களை கேட்க கூடாது. சாமி ஆடுற கூட குறை சொல்லக்கூடாது. யாரும் சாமி ஆடுவாங்கம்மா. ஆமா. யாரு பிறந்து வரா தெரியுமா? யார்? 1வது முட்டையில பிறந்தவளே மாரியம்மா. 1வது முட்டையில பிறந்தவளே மாரியம்மா. 1வது முட்டையில பிறந்தவளே மாரியம்மா. 1வது முட்டையில பிறந்தவளே மாரியம்மா. உனக்கு வீரப்பல்லாம் விரிசடையா விரித்தாடும் தலைமுடியா. வீரப்பல்லாம் விரிசடையா விரித்தாடும் தலைமுடியா. அஞ்சன மையலகி பிறந்துட்டாளே மாரியம்மா. அஞ்சன மைக்காரி பிறந்துட்டாளே மாரியம்மா. ஆத்துக்குள்ள தீவளத்து அக்கினிய கையில் எடுத்து. ஆத்துக்குள்ள தீவளத்து அக்கினிய கையில் எடுத்து. 1வது முட்டையில பிறந்தவளே மாரியம்மா. 1வது முட்டையில பிறந்தவளே மாரியம்மா. வாக்கிட்டா தப்பாதம்மா வரம் கொடுத்தா பொய்யாவாது. வாக்கிட்டா தப்பாதம்மா வரம் கொடுத்தா தப்பாதம்மா. 2வது முட்டையில சந்தன மாறி பிறந்து வரா. 2வது முட்டையில சந்தன மாறி பிறந்துட்டாளே. 2வது முட்டையில சந்தன மாறி பிறந்து வரா. முட்டையில சந்தன மாறி பிறந்துட்டாளே. ரத்தின மாரியம்மா ரத்தினகிரி உந்தேசமா. மாரியம்மா ரத்தினகிரி சாமாதியே உனக்கு சாமாதி சாமமாச்சு சம்மதிச்ச நேரமாச்சு. சாமாதி சாமமாச்சு சம்மதிச்ச நேரமாச்சு. சாமாதி சாமமாச்சு சம்மதிக்க நேரமாச்சு. 3வது முட்டையில முத்து மாறி பிறந்துறாளே. 3வது முட்டையில முத்து மாறி பிறந்துட்டாளே. 3வது முட்டையில முத்து மாறி பிறந்துட்டாளே. 3வது முட்டை மைக்கு சவுண்ட் எங்க மாறி பிறந்துட்டாளே. 4வது முட்டையில நாகக்கண்ணி பிறந்துட்டாளே. 4வது முட்டையில நாகக்கண்ணி பிறந்துட்டாளே. 4வது முட்டையில நாகக்கண்ணி பிறந்துட்டாளே. 4வது முட்டையில நாகக்கண்ணி பிறந்துட்டாளே. உனக்கு வீரப்பல்லாம் விரிசடையா விரித்தாடும் தலைமுடியா. வீரப்பல்லாம் விரித்தாடும் தலைமுடியா. வீரப்பல்லாம் விரிசடையா விரித்தாடும் தலைமுடியா. வீரப்பல்லாம் விரிசடையா எந்திரிச்சு படி தலைமுடியா. சாயப்பல்லாம் சரிகப்பட்டா சப்பரத்தில முன்ன விட்டு. சாயப்பல்லாம் சருகப்பட்டான் சப்பரத்தில் முன்னிட்டு. சாயப்பல்லாம் சரிகப்பட்டா சப்பரத்தில முன்ன விட்டு. சப்பரத்தில் முன்னிட்டு.
அஞ்சாவது முட்டையிலே அங்காளம்மா பிறந்து வரா மையான பூசக்காரி மாண்டபினோ திம்பவரே கோவிந்த ரங்கையாரே கோபால நங்கையம்மா அக்கினிலே பிறந்தவளா அத்து நல்ல மனதிலே அக்கினி குண்டா தீர்த்தமாடி அம்மாவாசை இருட்டினிலே பொன்னூஞ்சல் ஆடுவாளா தினிய உத்தமியே உலகாலும் சோதரியே கண்ண நல்ல உருட்டுறாளே கட்டழகி அங்காளம்மா அது மாசி நல்ல மசமம்மா மையான கொல்லையம்மா சுட்ட பினா திம்பவரே மாவுன்னு திம்பவரே மலையனூறு காளிவாரா மலையனூறு காளிவாரா வேப்பலைய கையில் எடுப்பா யாராவது முட்டையிலே கண்ணியம்மா பிறந்து வரா மனப்பாக்கம் கண்ணியம்மா எட்டு நல்ல கண்ணியம்மா இருவாச்சி பூன்னா ஏழு நல்ல கலங்கை மனப்பாக்கம் காத்தவளே ஐயான வேட்டக்காரி சாம போல ஒப்பரி வைப்பா சத்தராட்டம் ஆட்டுவாளா ஓடியா ஓடியா ஐயால கும்மி கேட்டோடனே எந்திரிச்சா கண்ணியம்மா முட்டை நல்ல முருங்கைக்காயா முன்னூறு இளந்தேங்காய் சாமாதி சாமமாச்சு சம்மதித்த நேரமாச்சு சாமத்தில வாராலே காரியம்மா ஏழாவது முட்டையில அரிய நாச்சி பிறந்து வர எட்டாவது முட்டையில பத்திரகாளி பிறந்து வர போடுங்கள மணிக்குளவே பொன்னான ஒரு குலவே இன்னும் நல்ல ஒரு குலவே இட்ட வாயும் பூச்செரியும் சரி பார்த்துக்கோ என் தாயான அட்டகாளி 8 பேரும் பிறந்து அம்மா 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 எப்படி ஆடி வர பாரு
8 பேர் அழகா பிறந்து ஆடி வர என் ஓம் சக்தி அவளை எப்படி தெரியுமா ஆடுதாளுங்க? கொதிச்சு ஆமா ஆடுதம்மா ஆடுதம்மா கிளி சட்டி ஆத்தாலே கோவிலோட வாசல்ல சுத்தி ஆடுதம்மா அக்கினி தட்டி ஆத்தாவும் கோயில் சுத்தி வாசல சுத்தி ஆடுதம்மா ஆடுதம்மா கிளி சட்டி ஆத்தாவும் கோவிலோட வாசல்ல சுத்தி கோலம்பட்டு சட்டியில கொழுந்து போல தீவலத்து கோலம்பட்டு சட்டியில கொழுந்து போல தீவலத்து கோயில நெருங்கும் போது கொழுந்து விட்டு எரியுதம்மா ஆடுதம்மா ஆடுதம்மா கிளி சட்டி எல்லா சாமிக்கு வேப்பலை கொடுமா கூடு எல்லாம் ஆடட்டும். சாம கொடைக்கு வந்துருச்சு சரியான நேரத்தில். இதை நிப்பாட்டவும் கூடாது. நல்லா ஆடட்டும். வாராலே மரியம்மா வர கொடுப்பா மரியம்மா இங்கிலீஷ் மேல கொண்டு சிரிச்சு நல்ல அடிவாரா கோழி முட்டை கண்ணழகி கோவால நங்கையம்மா அழகான முத்தையம்மா இவ கண்ண ஊருட்டுறாளே கட்டழகி முத்துமாரி எடுத்து வைக்கும் கலக்கும் ஏகதம்பு தலடமோ கொண்டு வைக்கும் கலக்கும் தூய வள மாறியே மதி கொழுந்து வடகாரி மையான புதகாரி சாமாதி சமமாச்சி சரி சாம வேலையாச்சு விளையாட கிணிய கையில் எடுப்பா கிணிய கையில் எடுப்பா ஆயரோட தன்னுடையா இவன் வேப்பலைய கையில் எடுப்பா வெள்ளி சவ விரதகரி வேப்பம் போல கையில் எடுப்பா வெள்ளி சவ விரதக்காரி மல்லிகைப்பூ வடகாரி மறி கொழுந்து வேப்பக்காரி கோழி முட்டை கண்ணழகி கோபால நகையம்மா ஆத்துக்குள்ள நீராடி அஞ்சு நல்ல தலையழகி சாமம் போல ஒப்பரே சதுராட பராளே வேம்பு நல்ல பிறந்த இவ விளையாட பிறந்த சாத்த நல்ல பிறந்தோடனே இவ சதுராக இவ சாத்த நல்ல பிறந்தோடனே சதுராட்ட பெண்டியாளே இவ ஆட்டத்தில கெட்டிக்க இவ நடனத்தில பேரலை கண்ணே உருட்டுறாளே கட்டழகி மரியம்மா வைகை யாரு தனியிலே வாட்டமான அக்கினிய கையில் எடுத்து இவ ஆதாளி போடுவாரே இவ ஆதாளி போடுவார் சாமாதி சமமான சம்மந்த நேரமா நீ விளையாடும் நேரமா அரச மர நிழலுக்குள்ள காலி ஆடி போடுங்கம்மா மணிக்குளவே போடுங்கம்மா மணிக்குளவே இட்ட வாயும் பூச்சரிய இட்ட வாயும் பூச்சரியும் இவ மணியோச சத்தக்காரி மையான முசக்காரி 21 பந்திக்காரி 21 பந்திக்காரி இவ 61 அதிகாரி 300 இளநேகா முத்தமிய மாரியம்மா தாய்க்கு நல்ல தலைமா
சிறந்த திருமணம். குழவை போடுங்க அம்மாளுக்கு. சரி, யாரும் விழக்கூடாது. அப்படியே வந்து உங்களோட விபூதியை வாங்கிட்டு அப்படியே நிக்கணும். தாய்களா நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். போடுங்க அம்மாளுக்கு குழவை போடுங்க.